ஏன் சிந்து? நீங்க பாத்தீங்களா அத? நான் மட்டுமா பார்த்தேன்? அவன் சுத்துறதை எல்லாரும் தான் பார்த்தாங்க. அவனா? ஆமா, அவன் சீமந்தபுத்திர தேவன். அவனை விடுங்க, நான் அண்ணிய பத்தி பேசுறேன். என்ன அண்ணியுமா ட்ரவுசர் போட்டு சுத்துறாங்க? சீ, அண்ணியோட கையில பாத்தீங்களா 9 லட்சம் ரூபாய் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. அண்ணன் கிஃப்டா வாங்கி கொடுத்தாராம். சிந்து போன் வருது, பேசுங்க. அன்னோன் நம்பரா? இந்த அன்னோன் நம்பரோட பேர் என்ன? ஆன் தி ஸ்பீக்கர். நோ. ஓகே. ஹாய். நீங்க யார் பேசுறீங்க? அப்படியா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கால் பண்ணேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் ஏதோ சொல்லலையே, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? இப்பதான் நைட்க்கு பிளான்லாம் போட்டோம். நேத்து நைட் பார்ட்டில பார்த்தோம்ல. நீங்க பிஸியா இருந்தா நான் வேணா அப்புறமா கால் பண்ணவா? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அப்புறம் இவ்ளோ ஃபார்மலா இருக்கீங்க. நீங்க பிஸியா இருந்தா ஈவினிங் டைரக்டா மீட் பண்ணலாம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னால தான் உங்களால வேலையில கவனம் செலுத்த முடியலையா? எவகிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்களோட மொபைல் நம்பரை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொறுமையா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இருக்க கச்சேரி உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் அரைஞ்சிருவேன் சொல்லி. நல்ல வேலை அறையல. இனிமே எதுவா இருந்தாலும் நீதான் பண்ணணும். பாட்டி அம்மாவுக்கு பயந்துகிட்டே இருந்தா என்னதான் பண்றதுக்கா? இது ஒரு நாள் பிரச்சனை இல்லக்கா, உன் வாழ்க்கை பிரச்சனை. ஆனா இது பாட்டி அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மனசார அவரை காதலிக்கிறல்ல, அது போதும். பயப்படாம இரு. தைரியமா அவர் கூட கிளம்பி போயிட. பாட்டி அம்மாக்கு காதல்னாலே பிடிக்காதே ஷாலினி. நம்ம வீட்ல கல்யாணம் நடக்குமே தவிர காதல் இல்ல. உனக்கு தான் பாட்டி அம்மா பத்தி தெரியுமே. தொடாத அவனே, தொடாத அவனே. இது உங்க அப்பா வீடுன்னு நினைச்சியா? இந்த வீட்டு வேலைக்காரணி அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? விருந்தாளிங்களுக்காக வச்ச ஸ்வீட்டை திருடி சாப்பிடுறான். குடும்ப மானத்தையே வாங்கிட்டா இவன். திருட்டு வேலையா பண்ற? இந்த அம்சவேணி வீட்டுக்குள்ளேயே வந்து திருடுற அளவுக்கு தைரியமா உனக்கு? என்னடா சொன்ன? தெரியாமலா? இதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. நம்மளோட வாயில தெரியாம செஞ்சுட்டேங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எரும மாட்டுக்கு பசு மாட்டுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்காது, புரிஞ்சுதா? 1200 ரூபாய் மதிப்புள்ள ஸ்வீட்ட உங்க அப்பா பாட்டம் கூட இதுவரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. பாட்டிமா போகட்டு விடுங்க, வீட்ல கல்யாணம் நடக்குது இல்ல. ரவி, இவனை இங்கிருந்து அடிச்சு தோர்த்து, அடிச்சு தோர்த்து. அட, ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க? இதெல்லாம் இங்க தினம் நடக்கிறதுதான். என்ன கச்சேரி ஆரம்பிக்கிறது? ஆட்டம் பாட்டெல்லாம் ஆரம்பிக்கிட்டோம். இத வச்சுக்கோ. பாத்தியா ரவி, இவன் இங்க 12 வருஷமா வேலை பார்க்கறான். வெறும் 1200 ஸ்வீட்டுக்காக அவனை இவங்க வேலையை விட்டே அனுப்பிட்டாங்க. என்னப்பா இந்த ட்ரெஸ் போட்டிருக்க நீ? யார் கொடுத்தாங்க இதை உனக்கு? இந்த ட்ரெஸ் எனக்கு பெரிய தான் கொடுத்தாங்கப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இந்த ட்ரெஸ்ஸை போட்டா மட்டும் நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? இது பாருப்பா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதால மட்டும் நீ இந்த வீட்டுல ஒருத்தனா ஆயிட முடியாது. ரவி, இன்னைக்கு நாம இந்த வீட்டுல நடக்கிற பூஜைக்கு போக முடியும். எத்தனை வருஷம் ஆனாலும் கூட நாம இந்த வீட்டுல பின்னாலதான் நிக்க முடியுது. அதுதான்ப்பா நம்மளோட நிலையான இடம். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தையோட பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த வீட்டுல இருக்கிற பாதி பேருக்கு மேல இன்னைக்கு கூட என்ன டிரைவர் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஐயா, இந்த திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிரு.
சரிங்கய்யா. சார் நீங்க கேட்டரிங் கம்பெனில தானே வரீங்க? சார் சரி, நான் உங்க பேட்ஜ் பார்க்கலாமா? இவங்க எல்லாரும் உங்க கூட வந்தவங்க தானே? ஆமா சார், எல்லாமே எங்களுக்கு தான். சரி. பிரபு வந்திருக்கான். இப்ப என்ன பண்றது ஷாலினி? அவன் இங்கேயும் வந்துட்டானே. இது உங்க காதலுக்கான பரீட்சைக்கா. இன்னைக்கு ராத்திரி நீ உன் காதலை தான் தேர்ந்தெடுக்கணும். இங்க இருந்து அவர் கூட நீ போயிடு.